தீக்ஷண்யா சக்தி இருவருக்கும் தூங்காமல் விடிந்தது காலை பொழுது. சூரிய உதயத்தை ஜன்னல் வழியாக பார்த்த தீக்ஷண்யா ஒரு முடிவுடன் எழுந்து சென்று குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இங்கு சரவணன் அறையில் அடித்து போட்டது போல தூங்கிக் கொண்டிருந்தாள் ரேவதி. பறவைகள் கீச் கீச் சத்தத்தில் கண் விழித்த சரவணன் முதலில் பார்த்ததென்னவோ அவனின் ஆடையை அணிந்து கொண்டு பொம்மை போல படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ரேவதியைத்தான். அவளின் அதிகப்படியான ரோஸ் நிறம் அவனை வெகுவாக ஈர்த்தது. அவள் மேல் கோபம் இருந்தாலும் தன் மனைவி தனக்கு சொந்தமாகிவிட்டாள், அதுவும் தான் காதலித்த பெண் இனிமேல் தனக்கு மட்டுமே என்ற கர்வம் மட்டுமே அவன் மனதில் இருந்ததை தவிர அவன் செய்த தவறு இன்னும் அவனுக்கு புரியவில்லை. அவனின் பார்வை ரேவதியின் ஆழ்மனத்தில் குறுகுறுப்பை ஏற்படுத்தியிருக்குமோ என்னவோ. அவளும் கண்ணை திறந்து எழுந்து அமர்ந்தாள். அதில் சுயநினைவு வந்த சரவணன் தலையை உலுக்கிக் கொண்டு அவளை முறைத்து பார்த்தவன், ஏய், உன்னோட ட்ரெஸ் தான் அந்த சூட்கேஸ்ல இருக்குதுல்ல, எதுக்குடி என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்ட என்று கோபமாக கேட்டான். சாரி, என்னோட ட்ரெஸ் இங்க இருக்கிறத நான் பார்க்கல, நான் துவைச்சு கொடுத்துட்றேன் என்று எழுந்த ரேவதி போர்வையை மடித்து பெட்டில் வைத்துவிட்டு சூட்கேஸிலிருந்து ஆடையை எடுத்துக்கொண்டு அவனை கண்டு கொள்ளாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். கொழுப்புடி அதிகமா இருக்குது, என்ன பண்ணுவ? உன் கொழுப்ப நான் அடக்கிறேனா இல்லையா பாரு என்று சரவணன் பல்லை கடித்துக் கொண்டு எழுந்து வந்து வாஷ் பேசினில் முகத்தை கழுவிக்கொண்டு பால்கனிக்கு வந்து நின்று கொண்டான். குளித்து முடித்து பிளவுஸ் இன்ஸ்கர்ட் அணிந்து கொண்டு வெளியில் வந்த ரேவதி, கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி, அவனை இங்கிருந்து அனுப்பினதுக்கு. ச்சே, சரியான முசுடா இருக்கான், இவனை நான் என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையே அழிச்சிட்டான் பாவி என்று மனதிலேயே புலம்பியபடி கதவை தாளிட்டு வந்து புடவையை கட்டி கொண்டிருந்தாள். சரவணன் பால்கனியில் இருந்ததை அவள் பார்க்கவில்லை. ஆனால் சரவணன் பால்கனியில் நின்று அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். என்னதான் அவள் மேல் கோபமாக இருந்தாலும் அவனையே அறியாமல் அவனின் உடல் அவளின் உடலிற்கு கட்டுப்பட்டது. அவன் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. ரேவதி புடவை கட்டி முடித்து தலையில் முடிந்திருந்த துண்டை அவிழ்க்கவும் கதவு தட்டப்படவும் சரியாக இருந்தது. வந்துட்டான் போல என்று வாய்க்குள்ளே முனகியபடி ரேவதி, இதோ வரேன் என்று குரல் கொடுத்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு நின்று நெற்றியில் போட்டும் அதன் மேலும் நெற்றி வகுட்டிலும் குங்குமம் வைத்துக்கொண்டு வந்து கதவை திறந்தாள். சரவணன் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ரேவதி கணவன் என்று எதிர்பார்த்திருக்க எதிரில் தீக்ஷண்யா நின்றிருக்கவும் அவளை பார்த்து அழகாய் புன்னகைத்தவள், குட் மார்னிங் தீக்ஷி, உள்ளவா, என்ன இவ்வளோ சீக்கிரம் என்ன பார்க்க வந்திருக்க? அத்தை கூப்பிட்டாங்களா என்று கேட்டாள். இல்லாக்கா, மாமா இருக்காரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று தீக்ஷண்யா தயங்கியபடி அவளை பார்த்தாள். அவர் இல்ல தீக்ஷி, நீ முதல்ல உள்ளவா என்று ரேவதி சொன்னதும் உள்ளே வந்தாள் தீக்ஷண்யா. ரேவதி கதவை தாளிட்டு தீக்ஷண்யாவின் கையை பிடித்து இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்துவிட்டு தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு, சொல்லு தீக்ஷி, என்ன வேணும் என்கிட்ட என்று கேட்க தீக்ஷண்யா சுற்றி முற்றி பார்த்தாள். தீக்ஷி, நான் தான் சொல்றேன்ல, அவர் இல்ல, நீ சொல்லு, அவர் வரதுக்குள்ள என்று ரேவதி அவளின் செயலை கண்டு நேரடியாகவே கேட்டாள். சரவணன் அனைத்தும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனுக்கு தீக்ஷண்யா இங்கு வந்திருப்பது குழப்பமாகவே இருந்தது. அவன் நேற்றிரவே அவள் கோபித்துக் கொண்டு சென்று விட்டாள் போல என்று நினைத்திருக்க, இப்போது அதுவும் இவ்வளவு காலையில் ரேவதியிடம் என்ன பேசுவதற்காக வந்திருக்கிறாள்? சக்தியிடம் பேசி சண்டை போட்டால் கூட ஒரு நியாயம் இருக்கிறது என்று சரவணன் நினைத்து கொண்டு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை கண்காணித்துக் கொண்டு காதை குடைந்தபடி அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தான். தீக்ஷி, என்னன்னு சொல்லு, ஏன் உன் முகம் டல்லா இருக்குது? நைட்டு தூங்கினியா இல்லையா என்று ரேவதியே ஆரம்பித்தாள். இல்லக்கா, நான் தூங்கல, எனக்கு தூக்கமும் வரல, வரவும் வராது. உங்க ஃப்ரெண்ட கஷ்டப்படுத்திட்டேன் அக்கா, அவர் என் மேல கோவிச்சிட்டு இங்கிருந்து போயிட்டாரு என்று அழுதாள் தீக்ஷண்யா. என்ன தீக்ஷி சொல்ற? சக்தி உன்கிட்ட கோவப்பட்டானா? சரி, நீ முதல்ல அழுவாத, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அழுவாத தீக்ஷி என்று புடவை முந்தானையால் அவள் கன்னத்தை துடைத்து விட்டாள் ரேவதி. அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்தாள் தீக்ஷண்யா. என்ன தீக்ஷி அப்படி பாக்குற என்று ரேவதி சிறு புன்னகையுடன் கேட்க, சாரிக்கா, இப்போ புரியுது, நான் தான் எதையோ தப்பா கேட்டுட்டேன். கண்டிப்பா அத்தா மேலேயும் எந்த தப்பும் இல்ல, உங்க மேலேயும் எந்த தப்பும் இல்ல. ஐயோ, நான் தான் தப்பு தப்பா யோசிச்சு அத்தானை ஹர்ட் பண்ணிட்டேன் என்று அழுதாள். மறுபடியும் அழுவாத தீக்ஷி. என்ன இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி அழுவுற? நீ என்ன தப்பு பண்ணின? எதுக்காக இவ்வளவு ஃபீலிங்கா பேசுற என்று ரேவதி அவள் கண்ணை துடைத்துவிட்டு பொறுமையாக கேட்டாள். அக்கா, சொல்றேன், என்னை வெறுத்துற மாட்டீங்கல்ல என்று தீக்ஷண்யா அவளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கேட்க, நீ என் தங்கச்சி தீக்ஷி,
நீ என்னை எதுக்காக அக்கான்னு கூப்பிடுறன்னு தெரியாது. ஆனா நான் உன்னை என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்க்கறேன். நீ என்னன்னு சொல்லு. கண்டிப்பா அது என்னவா இருந்தாலும் உன் மேல நான் கோவப்பட மாட்டேன்" என்றாள் ரேவதி. "ஆமா, ஆமா. கோவப்பட மாட்டா. என்னம்மா டயலாக் பேசுறா? எல்லாம் பிளானிங். இப்படி பேசி பேசியே தான் என் தம்பிய மயக்கியிருப்பா போல" என்று அப்போதும் சரவணன் அவளை தவறாகவே எண்ணினான். "அக்கா, நீங்களும் அத்தானும் லவ் பண்ணீங்கன்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னத நான் கேட்டுட்டேன் அக்கா. அதனால" என்று நடந்த அனைத்தும் மறைக்காமல் அழுது கொண்டே கூறினாள் தீக்ஷண்யா. அவளை அதிர்ந்து பார்த்தாள் ரேவதி. அவள் சத்தியமா இப்படி ஒரு திருப்பத்த தீக்ஷண்யா சக்தி வாழ்க்கையில யோசிக்கவில்லை. தன் நண்பன், அதுவும் உயிரிலும் மேலானவன், பலமுறை அவள் உயிரை காப்பாற்றியவனும் கூட, அவன் வாழ்க்கையில் தன்னால் பூகம்பம் உருவாகிவிட்டதே என்று எண்ணி கலங்கிப் போனாள். சரவணனும் தீக்ஷண்யா சொன்னதைக் கேட்டு அதிர்ந்தாலும் கோபம் என்னவோ ரேவதி மேல்தான் கட்டுக்கடங்காமல் வந்தது. "அக்கா, அக்கா, அக்கா பேசுங்க. என் மேல கோவமா? சாரிக்கா. என்னால ஏத்துக்க முடியல. அதான் அத்தான்கிட்ட சண்டை போட்டேன். ஆனா அவரு என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு" என்றாள் தீக்ஷண்யா. "அவன் உன்னதான் தீக்ஷி லவ் பண்றான். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதுவும் எங்களோட நட்பு எப்படி தொடங்குச்சுன்னு தெரியுமா?" என்று கல்லூரியில் சக்தியுடனான நட்பை தெளிவாக கூறிய ரேவதி, "அன்னிக்கு மீனா மட்டும் எனக்கு புத்தி சொல்லலன்னா, காதலே இல்லாம சக்தி பின்னாடி சுத்தி அவன்கிட்ட அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு இருப்பேன். நிம்மி லூசு மாதிரி காலேஜ்ல பரப்பின வதந்திய பிடிச்சிட்டு வந்து நேத்து பேசினா. அதுக்காகத்தான் மீனா அவள திட்டினா. அவ திட்டாம இருந்திருந்தா நான் வாய திறந்து பேசியிருப்பேன். நானும் அமைதியா இருக்கவும் நீ எல்லாமே உண்மைன்னு நம்பி போய் சக்தி கிட்ட கேட்டு இப்போ இது எங்க போய் முடியும்னு தெரியல" என்று ரேவதியும் அவளை கவலையாக பார்த்தாள். அவள் சொன்னதைக் கேட்டு கண்ணை துடைத்துக்கொண்டு சிரித்த தீக்ஷண்யா, "அக்கா, எனக்கு உண்மை தெரிஞ்சது. அதுவே போதும். நீங்க லவ் பண்ணினாலும் பண்ணலனாலும் என் அத்தானை உங்களுக்கு தரமாட்டேன். அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்" என்று சின்ன குழந்தை போல கூறினாள் தீக்ஷண்யா. "உன் அத்தானை நீயே வச்சுக்கோ. எனக்கு என் மாமா இருக்காரு" என்று ரேவதியும் ஒரு வேகத்தில் சொல்லிவிட, அதைக் கேட்டு தீக்ஷண்யாவுக்கு எப்படியோ, சரவணனுக்கு குளுகுளுவென்று இருந்தது. "ம், மாமாவா? நடத்துங்க, நடத்துங்க. ஆமா, நீங்களும் மாமாவும் நைட்டு சந்தோஷமா இருந்தீங்களாக்கா?" என்று தீக்ஷண்யா கிண்டலாக கேட்க, அதைக் கேட்டு ரேவதியின் முகம் ஆத்திரம் கலந்த கோபத்தில் சிவந்தது. அதையும் தாண்டி அவள் மனதில் தீக்ஷண்யா கேட்டது போலவே ஏன் சரவணனும் கேட்டிருக்கக் கூடாது என்ற எண்ணம் உதித்தது. "அக்கா, என்ன முகம் சிவக்குது? மாமா மேல அவ்வளவு லவ்வா?" "ஆமாக்கா, மாமாவுக்கு நீங்க மொதல்ல சக்தி அத்தான்கிட்ட காதலே இல்லாம நெருங்க நினைச்சது தெரியுமா?" என்று தீக்ஷண்யா கேட்க, "தெரியாது தீக்ஷி. நான் சொல்லவும் இல்ல. உண்மையா சக்தி மேல எனக்கு லவ் கிடையாது. அது ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல தப்பான வழியில போயிட்டேன். அத அப்போவே மீனா சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அது அதோட முடிஞ்சு போயிடுச்சு. நீ ஏஜ் ஆனப்ப நான் பெங்களூர் வந்தப்போ தான் உன் மாமாவ பார்த்தேன். சரியா சொல்லத் தெரியல. அவர எனக்கு பார்த்ததும் ஒருவித ஈர்ப்பு உருவாச்சு. ஆனா அது அடுத்த நிமிஷமே உடைஞ்சு போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. நானும் 6 வருஷமா உன் மாமாவ மறக்கணும்னு நெனச்சு தான் அதிகமா நெனைக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னையே அறியாம எனக்குள்ள நுழைஞ்சுட்டாரு. சரி விடு. என் கதையெல்லாம் எதுக்கு? நீ முதல்ல சக்திக்கு கால் பண்ணி பேசு. அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா நீ சந்தேகப்பட்டது எங்க உறவ தாண்டி உன் புருஷன. முடிஞ்சா அவன நேர்ல போய் பாரு" என்றாள் ரேவதி. "சரிங்கக்கா. தேங்க்ஸ். நீங்க தப்பா நினைக்காம எல்லாத்தையும் சொல்லி அத்தான் கோவத்த குறைக்கவும் ஐடியா குடுத்ததுக்கு" என்று தீக்ஷண்யா சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட, அவள் சென்றதும் சரவணன் ரேவதி முன்னால் வந்து நிற்க, அதே சமயம் சென்னையில் அவனின் பங்களாவிற்கு வந்த சக்தி அனைத்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்துவிட்டு அவனின் பர்சனல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அத்தியாயம் 216. தீக்ஷண்யா சென்றதும் ரேவதி முன்னால் வந்து நின்றான் சரவணன். அவனை எதிர்பார்க்காத ரேவதி அதிர்ந்து அவனை பார்த்து திக்கென்று உணர்ந்து, "நீ நீங்க எப்போ வந்தீங்க?" என்று படபடப்பாக கேட்டாள். "நான் பால்கனில தான் இருந்தேன்" என்று சரவணன் சாதாரணமாக சொல்லவும், "அப்போ நீங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்." "ம், ஃபைன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. சொல்லுங்க." "தீக்ஷி நிம்மி சொன்னத கேட்ட மாதிரியே நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த அவசர கல்யாணம். ஆமாந்தானே? இல்லன்னா பொறுமையா குறிச்ச நேரத்துல நம்ம கல்யாணம் நடந்திருக்கும்" என்று அழுத்தமாக அவனை பார்த்து கேட்டாள். சரவணன் அமைதியாக அவளைப் பார்க்க, "ம், உங்க அமைதியே எனக்கு எல்லாத்தையும் உணர்த்துது சரவணன். சாரி, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுல்ல? போதும். என்னென்ன வார்த்தை பேசுனீங்க? கேவலம் எவ்வளோ ஒருத்தி சொன்னத வச்சுட்டு என்ன அசிங்க அசிங்கமா பேசியிருக்கீங்க. நான் தான் உங்கள கட்டிக்க போறவ. ஆனா என் அம்மா என்ன பண்ணினாங்க? அவங்கள வச்சு என்னோட கேரக்டர அசாசினேட் பண்ணீங்க.
எவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணியிருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ம். இதுலயே தெரியுது நீங்க என்ன நம்பவே நம்பலன்னு. போதும், நான் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான பேச்சையும், நீங்க கொடுத்த உடல் வலியையும் தாங்கிட்டு உங்க ஆட்டத்துக்கு நானும் இணங்கினது. நீங்க ஏன் கோவமா இருக்கீங்கன்னு தெரியாம இருந்துச்சு. இப்போதான் தெள்ள தெளிவா புரியுதே. இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட நல்ல விதமா பேசினா, நான் ஒரு பொண்ணே கிடையாது. நானும் சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன். என் அனுமதியே இல்லாம என்ன வதச்ச உன்ன எப்பவும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று வெறுப்பாக கூறினாள் ரேவதி. வதி, சாரிடி. எதுவும் புரியாம சட்டுன்னு கோபத்துல அப்படி பேசிட்டேன் என்று சரவணன் அவள் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்து கொஞ்சினான். கோபத்துல தான் சரவணன் உண்மையெல்லாம் வெளியே வரும். என்னை பத்தி நீங்க இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. உங்க மேல இப்ப எனக்கு துளியும் காதல் இல்ல. புருஷன்ற மரியாதையும் மதிப்பும் இருந்தது. அதுவும் நேத்தி நைட்டு என்ன சூறையாடி எழுந்துட்டீங்க. வெறும் வாய் வார்த்தைக்காகவும் மரியாதைக்காகவும் தான் உங்கள மாமான்னு கூப்பிடுறேன். நான் எப்பவும் உங்கள மன்னிக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. முக்கியமா உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற சண்டை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு கீதா அத்தையை காயப்படுத்த மனசு வரல. அவங்க என் அம்மா மாரி. சொல்லப்போனா என் அம்மாவா தான் நான் அவங்கள பார்க்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று விட்டு அவன் கையிலிருந்து தன் கையை உருவிக்கொண்டு எழுந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் வந்து நின்று தலையை வார ஆரம்பித்தாள். சரவணன் அவளையே வலியுடன் பார்த்து கொண்டிருந்தான். என்னென்ன வார்த்தை பேசியிருப்பான். அவளுக்கும் வலித்திருக்குமல்லவா. அவள் அத்தனையும் புதைத்து கொண்டு பொறுமையாகத்தானே இருக்கிறாள். இதற்கு ராதை என்னென்ன வார்த்தை பேசினான். ஆனால் அவளோ உன் அம்மா என் அம்மா போல என்று சொல்லிவிட்டாள். இதுதான் அவளின் குணம். இதை சரவணன் அறிந்திருந்தாலும் அவனின் முன்கோபம் எதையும் யோசிக்க விடாமல் அவனை முசுடாக்கியது. காஃபி வேணுமா, டீயா மாமா என்று ரேவதி சாதாரணமாக கேட்க, வதி ப்ளீஸ், அசிங்கமா திட்டி அடிச்சிடுறீ. இப்படி எதையும் பண்ணாம அமைதியா இருந்து நார்மலா பேசி என்ன வதைக்காத என்றான் சரவணன். மாமா, என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வருவேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு ரேவதி கேட்க, அவள் கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்ட சரவணன் அவள் புடவை மாறாப்பை சரி செய்து விட்டபடி அவள் முகத்தை பார்த்து, சாரி டி, ரியலி சாரி. நான் கோபத்துல அசிங்கமா தான் பேசிட்டேன். எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் நிஜமா கோபத்துல தாண்டி பேசினேன். நீ என் உயிருடி என்று அவள் உதட்டை அவனின் நடுவிரலால் தடவினான். இப்போ என்ன மாமா, முத்தம் கொடுக்கணுமா? இருங்க, நானே கொடுக்கிறேன் என்று அவன் உதட்டை சிறை செய்து சப்ப ஆரம்பித்தாள் ரேவதி. அவளை வலுக்கட்டாயமாக தன்னிடமிருந்து பிரித்த சரவணன், ரேவதி, எனக்கு பிடிக்கல. முத்தம் உணர்வுபூர்வமா கொடுக்கணும். அந்த முத்தம் கொடுக்கும்போது அதை 2 பேரும் மனசார அனுபவிக்கணும். அதுதான் உண்மையான முத்தம். இப்படி உணர்வே இல்லாம கொடுக்கறதுக்கு பேர் வேற என்று கோபமாகவே கூறினான். என்ன நைட் எடுத்துக்கிட்டீங்களே மாமா, அப்ப என்னோட சம்மதம் கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்பவும் நான் உணர்வே இல்லாத ஜடம் மாதிரி தானே படுத்திருந்தேன் மாமா. அப்போ ஒரு இடம் விடாம என்று உதட்டை கடித்து கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை பார்த்தவள், வேண்டாம், இதுக்கு மேல நான் பேசல மாமா. அசிங்கமா இருக்குது. நான் கன்னி பொண்ணுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை போட்டு வதைக்க ஆரம்பிச்சிங்க. நீங்க ஒரு முறை தான் பண்ணீங்க. சொல்லவே அசிங்கமா இருக்குது. ஆனாலும் சொல்றேன். புருஷன் தானே. எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு மாமா. சத்தியமா நடக்க கூட முடியல. என்ன பேச வைக்காதீங்க ப்ளீஸ். நீங்க பேசினீங்கனாவே எனக்கு உங்க மேல வெறுப்பு தான் வருது என்று வெறுப்பாக கூறினாள் ரேவதி. நடக்காதவதி, ரெஸ்ட் எடு. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்று உணர்ச்சியே இல்லாமல் கூறினான் சரவணன். அவள் பேச பேச அவனுக்குத்தான் குற்றமுணர்ச்சியாக இருந்தது. இல்ல மாமா, பரவாயில்ல. நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போறீங்களா என்று ரேவதி ஒட்டாத்தன்மையுடனே பேசினாள். என்னடி கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குற? கூட்டிட்டு போறேன்டி. என்னை வதைக்காத என்று முகத்தை கையால் மூடிக்கொண்டான் சரவணன். லிமிட்லயே இருந்துக்கிறேன் மாமா. சரி, நான் போய் அத்தையை பார்த்துட்டு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று விட்டு மெதுவாக நடந்து ஹாலுக்கு வந்தாள். கீதா, மோகனா, காயத்ரி மூவரும் கிச்சனில் இருக்கவும், அத்தை என்று அழைத்தவாறு கிச்சனுக்கு வந்தாள் ரேவதி. வாமா ரேவதி, அத்தை மாமாவை பாத்தியம்மா என்று கீதா கேட்க, இல்லத்த, யாரும் ஹாலில் இல்லை, அதான் கிச்சனுக்கு வந்தேன் என்று தயங்கியவாறு கூறி மோகனா காயத்ரியை பார்த்து சிரித்து வைத்தாள். அக்கா, இவ அப்படியே உன் ஜெராக்ஸ் தான் என்று மோகனா சொல்லவும், ஆமா அக்கா, உன்னை வயசு பொண்ணா பார்த்தது மாதிரியே ரேவதி இருக்கா என்று காயத்ரியும் கூறினார். கீதா புன்னகையுடன் ரேவதியை பார்த்து, நீ போய் அத்தை மாமாவை பார்த்துட்டு வா ரேவதி, நான் உனக்கும் அவனுக்கும் காஃபி எடுத்து வைக்கிறேன் என்றார். சரிங்க அத்தை என்று விட்டு ரேவதி மெல்ல நடந்து செல்ல அவளை பெண்கள் மூவரும் கவனிக்கத்தான் செய்தனர். அக்கா என்று மோகனா கீதாவை பார்க்க, புரியுது மோகனா, என்னால என்னடி பண்ண முடியும்?
இதெல்லாம் சாதாரணமா நினைக்க முடியாது தான். ஆனா எனக்கு கேட்கவே கூச்சமா இருக்குடி. அவன் டாக்டர் தானே! கொஞ்சமும் அறிவில்லாம நடந்திருக்கான். அப்பனோட குணம் அப்படியே இருக்குது. எல்லாத்துலயும் சரியான முரடன் என்று திட்டினார் கீதா. நான் போய் ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போக சொல்றேன் அக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ண நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். உனக்கு தானே கூச்சமா இருக்குது. நான் சொல்றேன். கண்டிப்பா சரவணன் புரிஞ்சுப்பான் என்று மோகனா சொல்லவும் சரி என்று தலையசைத்தார் கீதா. மேகலை குணாவை தேடி அவர்களின் அறைக்கு வந்த ரேவதி, தாத்தா பாட்டி என்று புன்னகையுடன் அழைத்தபடியே உள்ளே வந்தாள். வாம்மா என்று மேகலா எழுந்து நிற்க, மேகலை குணா இருவரின் காலிலும் விழுந்த ரேவதி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள். என் பேரனோட நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ரேவதி என்று இருவரும் அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தனர். புன்னகையுடன் எழுந்த ரேவதி, நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா என்று கேட்டாள். நாங்க குடிச்சிட்டோம், நீ போய் குடிமா என்றார் குணா. நான் சரோ, வள்ளி பாட்டி, கண்ணன் தாத்தாவை பார்த்துட்டு போய் குடிக்கிறேன் தாத்தா என்று விட்டு கண்ணன் வள்ளி தங்கியிருந்த அறைக்கு சென்றாள். இங்கு தினேஷ் அறைக்கு வந்த தீக்ஷண்யா, மாமா அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? நான் இப்போ அங்க போகணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு என்றாள். அவனோட பங்களால தான் தீட்சி இருக்கான். காலையிலேயே உன் கீதா அத்தை எங்க அவன்னு கேட்டா. நான் தான் வேலை விஷயமா சென்னை போயிருக்கான், நாளைக்கு காலையில வந்துடுவான்னு சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னா நீயும் அவனை தேடி போறேன்னு சொல்ற என்றார் தினேஷ். மாமா ப்ளீஸ், நான் அவரை பார்த்தே ஆகணும். ஏதாவது பேசி என்னை இங்கிருந்து அனுப்பி விடுங்க. நானும் சென்னை கிளம்புறேன். நம்ம ஜெட்ல கூட போயிட்டு நாளைக்கு அவரோட வந்துடுறேன் என்றாள் தீக்ஷண்யா. சரி, நீ போய் உன் அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. சொல்லாம கொள்ளாம போனா சரியா இருக்காது. நான் குணா அப்பா மேகலை அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் என்றார் தினேஷ். தேங்க்ஸ் மாமா என்று விட்டு கீதாவை தேடி கிச்சனுக்கு வந்த தீக்ஷண்யா, அத்தை என்று அழைத்தாள். என்னடி நொத்த, எங்கடி உன் புருஷன்? வருஷத்துல ஒரு முறைக்கு தான் வரீங்க. அதுவும் ஏதோ ஒரு விசேஷமா இருந்தாதான் வரீங்க. கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல. என்னடி அவன் நினைச்சிட்டு இருக்கான்? இதுவே அடுத்த மாசம் ஆந்திரா போறான்னு சொல்றீங்களே, அங்க போயிட்டு பாதிலேயே வந்துடுவீங்களா என்று அவளை முறைத்து கொண்டே கேட்டார் கீதா. என்ன அத்தை இப்பவே கழுவி ஊத்துது? இதுல நான் இப்போ சென்னை கிளம்புறேன்னு சொன்னா கடிச்சு கொதறினாலும் கொதறிடுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா என்று மனதில் எதையோ நினைத்து கொண்டு, அத்தை நீங்க கேக்குறதெல்லாம் சரிதான். ஆனா அத்தானுக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு தான் உடனே கிளம்பிட்டாரு. அத்தான் வேற வெளியே சாப்பிட மாட்டாரு. அதான் நானும் கிளம்பி போயிட்டு அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு திரும்பவும் வந்துடுவா அத்தை என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள். அவள் சொன்னதை உண்மை என்று நம்பிய கீதா, சரி தீக்ஷி, போயிட்டு வா. பாவம், அவன் 3 வேளையும் வெளியே சாப்பிட முடியாது. ஏதாவது செஞ்சு கொடு. ஆமா, எப்படி போவ என்று கேட்க, மாமா கிட்ட சொல்லி ஜெட்ல கிளம்பிடுறேன் அத்தை என்று தீக்ஷண்யா அவரின் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். புன்னகைத்த கீதா, சரி, போயிட்டு பத்திரமா 2 பேரும் திரும்பி வரணும். நான் உன் மாமா கிட்ட பேசிக்கிறேன், கிளம்பு என்றார். என் செல்ல அத்தை என்று செல்லம் கொஞ்சிவிட்டு தினேஷிடம் வந்து சொல்லவும் அவர் ஜெட் அரேஞ்ச் செய்து கொடுத்து அவளை ஏற்றியும் விட்டார். காலையில்தான் சென்னை ரீச் ஆனான் சக்தி. நேராக அவனின் பங்களாவிற்குள் வந்தவன் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்தான். 20 வருஷம் யாரை காதலித்தானோ அவளை சந்தேகப்பட்டு பேசியதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. காதலித்த இதயம் பதறி துடித்தது. அவன் காதலை சொல்லவில்லைதான், ஆனால் அதை செயலால் அவளுக்கு உணர்த்தினான். பிறப்பிலேயே திமிர், ஈகோ அதிகம்தான் அவனுக்கு. அது வளர வளர மேலும் அதிகமாக பார்வையாலேயே ஒருவரை அலட்சியம் செய்யும் வித்தையை கத்துக்கொண்டான். பலமுறை தினேஷிலிருந்து மோகனா வரை அனைவரையும் அலட்சியம் செய்திருக்கிறான். ஆனால் அந்த லிஸ்டில் எப்பொழுதும் தீக்ஷண்யா இருந்தது கிடையாது. அவள் என்னதான் செய்திருக்கட்டும், அவள் மேல் எத்தனை கோபம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் மனதிலும் இதயத்திலும் அவளுக்கு மற்றவர்களைக் காட்டிலும் ஒருபடி மேலேயே தீக்ஷண்யாவை வைத்திருந்தான். இன்று அவள் ஏதோ கட்டாயத்திற்கு கல்யாணம் செய்து பேருக்காக வாழ்ந்தது போல பேசவும், உண்மையில் அவனின் இதயம் 2ஆக அருந்ததைப் போல வேதனையை கொடுத்தது. அந்த கோபத்தில் அனைத்தையும் தூக்கி போட்டு மீண்டும் உதைத்தான். சட்டையை கயற்றி வீசிவிட்டு வேட்டியோடு மாடி ஏறி வந்து அறையின் முன்பு நின்று சீக்ரெட் லாக்கரில் பாஸ்வேர்ட் போட கதவு திறந்து கொண்டது. அதுவும் தீக்ஷண்யாவின் பிறந்த தேதியே. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் பார்த்துவிட்டு அறையை சுற்றியிருந்த அவளின் போட்டோவை முறைத்து பார்த்தபடி நின்றான். அவள் பிறந்ததிலிருந்து இப்போது வரை இருந்த அவளே பார்க்காத அனைத்து புகைப்படங்களும் அங்கு மாட்டியிருந்தது. ஒவ்வொரு போட்டோவிலும் ஒவ்வொரு கவிதை எழுதியிருந்தது. அதையெல்லாம் பார்த்தவனுக்கு கோபம் 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 மட்டுமே முதன்மையாக வந்தது. அத்தனை கோபத்தில் அவன் அங்கிருந்து எதையும் தூக்கி போடவில்லை. அந்த இரும்பு கரம் அவளின் போட்டோவை அத்தனை மென்மையாக பூவை போல வருடியது. ஏண்டி அப்படி சொன்ன? நான் உன்னை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்.
என்ன போய் எப்படி சந்தேகப்பட உனக்கு மனசு வந்துச்சு என்று கத்தினான். அதற்குள் தீக்ஷண்யாவும் வந்துவிட்டாள். வீட்டிற்குள் வந்தவள் வீடு இருக்கும் நிலைமையை பார்த்தே அவனின் கோபத்தை கணித்து கொண்டாள். அவனை தேடியபடியே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே மேலே வந்த தீக்ஷண்யா நேராக அறைக்கதவு திறந்திருப்பதை பார்த்து எதேச்சையாக அங்கு வந்தவள் கணவனை பார்த்ததும் தான் மூச்சே வந்தது. அத்தான் என்று வேகமாக ஓடி வந்து அவனை அணைத்து கொண்ட தீக்ஷண்யா, ஏன்டா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? என் மனசுல நினைச்சத உன்கிட்ட மறைக்காம இருந்தா தானே தப்பு. கோபமாவது என்னோட உணர்வை நான் வெளிப்படுத்தினேன்ல என்று அழுது கொண்டே கூறினாள். அவளை சடார் என்று தள்ளிவிட்ட சக்தி, ஏய், உன்னை யாரடி இங்க வர சொன்னது என்று அந்த அறையே அலறும் அளவிற்கு பேய் போல கத்தினான். அத்தான் என்று அரண்டு போன தீக்ஷண்யாவுக்கு அப்போதே அவனின் பின்னால் இருந்த தன் போட்டோ கண்ணில் படவும் அதிர்ந்து அதை பார்த்தாள். அது காலேஜ் டைமில் எடுத்தது. கண்டிப்பாக அது அவளுக்கு தெரியாமல் எடுத்தது என்பது அவளால் உறுதியாக சொல்ல முடியும். அதன் பின் அறையை சுற்றியும் பார்த்து அதிர்ந்து போனவள் கணவனை ஆச்சரியமாக பார்த்து, அத்தான், நீ நீ என்ன என்று சந்தேகமாக கேட்டு நிறுத்தினாள். வார்த்தை அதற்கு மேலே அவளுக்கு வரவில்லை. அதிர்ச்சியில் அவளுக்கு தொண்டை அடைத்தது. ஆமாண்டி, உன்னை 20 வருஷமா லவ் பண்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆனா இப்போ நான் உன்னை வெறுக்கிறேன்டி. எப்படிடி என் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சு? அதுவும் யாரோட என்னை இணைச்சு வச்சு பேசுற? 20 வருஷமா உன்னை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன்டி. காதல சொல்லாமலே கட்டாய தாலி கட்டுற அளவுக்கு என்னோட சூழ்நிலை என்னை கொண்டு வந்துருச்சு. உன்னை அதனால தாண்டி ஈஸியா ஏத்துக்கிட்டேன். நீ என்ன பேசினாலும் ஒவ்வொரு முறையும் நீ பேசினதை மறந்து தாண்டி உன்னோட சகஜமா இருக்கேன். ஆனா நீ திரும்ப திரும்ப என் மனசை குத்தி கிழிக்கிறதுலயே குறியா இருக்கிற. இப்ப கூட உன் மேல காதல் தாண்டி அதிகரிக்குது. இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கியேன்னு நினைச்சு ச்சே என்று சுவற்றில் ஓங்கி குத்தினான். தேவ் என்று தீக்ஷண்யா ஓடி வந்து அவனை அணைத்தாள். அவளை தள்ளிவிட்ட சக்தி, என்கிட்ட வராதடி. நீ என்ன பண்ணினாலும் என்கிட்ட வந்து ஹக் பண்ணி இல்லைனா கிஸ் பண்ணியே மயக்கிடுற. வேண்டாம் சாமி, உன் சங்காத்தமே வேண்டாம். ஒவ்வொரு முறையும் நீ ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுவ. அதுல நான் தான் டென்ஷன் ஆகி மன அழுத்தத்துக்கு ஆளாகணும். நீ சந்தோஷமா இரு, என் பக்கமே தலை வச்சு படுக்காத என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. அத்தான், ப்ளீஸ் இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுடுறா. ஐ லவ் யூ தேவ். நான் உன்னை சந்தேகப்படலடா. எனக்கு முன்னாடி நீ எப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கலான்னு கோவம் தான். என் புருஷன் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஏன்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னை 20 வருஷம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, அப்போ என்னோட மனசு எப்படின்னு உனக்கு தெரியுமில்ல. நீ எதுக்கு ஃபோன் வால்பேப்பரில் ரேவதி அக்காவோட திரும்ப வச்ச? அதுவும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேற்று ஃபங்க்ஷனில் எல்லாமே நீயும் ரேவதி அக்காவும் சம்மந்தப்படுற மாதிரியே நிறைய நடந்துச்சு. அதனால அதை பார்க்க முடியல தேவ் என்ற தீக்ஷண்யா வயிற்று வலியில் வெறும் தரையிலேயே சுருண்டு படுத்தாள். ஏய், என்னடி ஆச்சு என்று சக்தி கோபத்தை மறந்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்தான். முடியலடா, ரொம்ப வயிறு வலிக்குது என்று தீக்ஷண்யா வலியில் முகத்தை சுழிக்க அவளை கையில் அள்ளிக்கொண்டு சோஃபாவில் படுக்க வைத்த சக்தி அவள் புடவை முந்தானையை விலக்கிவிட்டு கையை சூடு பறக்க தேய்த்து அவள் வயிற்றில் வைத்தான். அத்தான், என்ன பண்ற, விடு, எனக்கு அவஸ்தையா இருக்குது என்ற தீட்சண்யா வலியிலும் உணர்வுகள் பீரிட்டு எழுந்ததிலும் கால் கட்டை விரலை மற்றொரு கால் கட்டை விரலுடன் தடவியபடி முனகலாக கூறினாள். வாய மூட்ரி, உன் புத்தி எப்பவும் அங்கதான் போகுமா? வயிறு வலியிலையும் திமிரு குறையுதா பாரு என்று சக்தி சிடுசிடுக்க அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, ஓவரா தாண்டா பண்ற. நீயே உன்னோட உணர்வை கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே எனக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்க என்று நக்கலாக கூறினாள். முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்ட சக்தி, நான் எதையும் இன்னும் மறக்கல. உடம்பு முடியாம இருக்கிறவகிட்ட கோவத்தை காமிக்க கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எதையாவது பேசி என்ன மிருகமா மாத்திடாத என்று உடல் இறுக கூறினான். அவனின் முகத்தை பார்த்து அரண்டு போனாள் தீக்ஷண்யா.